ஹல்லேலூயா. உங்க வல்லமை என்ன என்பதை, உங்க பராக்கிரமம் என்ன என்பதை உங்க ஜனங்க இன்னும் அதிகமா நம்ப கிருபை செய்யுங்க. பேருக்காக ஆராதனையில வந்து பாட்டு படிச்சுட்டு சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்காக அல்ல, நீர் யார் என்பதை அவங்க ஆவி ஆத்மா சரீரம் உணரணும். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அவங்க உணர்ந்து ஆராதிக்கணும். புறஜாதிகள் விக்கிரகத்தை ஆராதிப்பது போல அல்ல, நீர் முழு உலகத்துக்கும் தெய்வம் என்பதையும் நீர் ஒருவரை கர்த்தர் என்பதையும் நாங்கள் நம்பி உண்மையாக ஆராதிக்க எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. பேருக்கான ஆராதனை எல்லாம் மாறியட்டும். நாங்க உங்களை உண்மையா உள்ளத்துல இருந்து ஆராதிக்க கிருபை செய்யுங்க. உண்மையா உங்களை உண்மையா இருதயத்துல இருந்து நம்பி ஆராதிக்க கிருபை செய்யுங்க. பேருக்கான ஆராதனைகள் வேண்டாம். உங்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபையாய் உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நீர் எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம், நீர் எவ்வளவு உண்மையுள்ள தெய்வம், நீர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம். அதெல்லாம் அனுபவிக்க தெரியாம அனுபவிக்க முடியாம இருக்கிறாங்களே நிறைய பேர். அதை அனுபவிச்சு ஆராதிக்க கிருபை செய்யுங்க. மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அவங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஜீவன் அடையட்டும், உயிரடையட்டும். கிறிஸ்துவுக்கு நேராக உங்க வல்லமை என்ன என்பதை காண்பீங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் alone worthy to receive all our praises.